அமமுக கட்சியோட தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட எம்எல்ஏ மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜர் மேல சபாநாயகர் கிட்ட ஒரு புகார் கடிதம் கொடுத்திருக்காங்க. தஞ்சாவூரோட பொறுப்பு அமைச்சராக இருக்கிறவர் தான் வினோத். இவர் வேளாண் துறை அமைச்சர். கும்பகோணம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றாரு டிவிகே சார்பாக. இவருக்கும் ஐயூஎம்எல் அந்த கட்சியை சார்ந்த ஷாஜகான் இவர் பாபநாசம் தொகுதியில் வெற்றி பெற்றாரு. இவர் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்காரு. இவருக்கும் வினோத் வேளாண் துறை அமைச்சருக்கு தான் சண்டை. ஒரு பக்கம் டிவிகேவோட தலைவர் ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற ஒரு சிலரால் அந்த முயற்சி பின்னடைவை நோக்கி செல்கிறதா, மக்களிடம் விமர்சனம் தெரிகிறதா அப்படின்றது தெரியல. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களுக்கு. இன்றைய அதிரடி அரசியல் பார்வைக்கு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அமமுக கட்சியோட தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட எம்எல்ஏ மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜர் மேல சபாநாயகர் கிட்ட ஒரு புகார் கடிதம் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, தன்னோட கட்சி கொறடாவோட உத்தரவு மீறி அவர் சட்டமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்புல தாவேக அரசாங்கத்துக்கு ஆதரவா வாக்கெடுப்பு நடத்தியிருக்காரு. அவர் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு புகார் கொடுத்திருக்காரு. சரி, இந்த புகார் இவர் கொடுக்க முடியுமா? ஏன்னா அவர் ஆல்ரெடி அந்த கட்சியை விட்டு அவரை நீக்கிட்டாரு. இவருக்கு அந்த புகார் கொடுக்குற முகாந்திரம் இருக்கா, அல்லது அவர் புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுத்தா செல்லுமா, சட்ட பிரகாரம் என்னென்ன வழிமுறைகள்லாம் சொல்லுது அப்படின்றது தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஆக்சுவலி சபாநாயகருக்கு ஒரு எம்எல்ஏ மேலே சட்டமன்ற உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்ய அதிகாரம் இருக்குது. எப்படின்னு பார்த்தா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 10வது அட்டவணையில் இதை பற்றி தெளிவாக சொல்லுது. என்னன்னா, கட்சித்தாவல் தடை சட்டத்தின் மூலமாக அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, பொதுவாக சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ 10 பேர் ஒரு கட்சிக்கு, உதாரணத்துக்கு 10 பேர் இருக்காங்க. அந்த கட்சியிலிருந்து கட்சியோட கொறடா என்ன சொல்றாங்களோ அதன் பிரகாரம் தான் சட்டமன்றத்தில் அவங்க எல்லா விஷயத்தையும் செய்யணும். அந்த உத்தரவு மீறி அவங்க செயல்பட முடியாது. அப்படி செயல்படணும் அப்படின்னா 3ல் 2 பங்கு, அதாவது எக்ஸாம்பிள் 10 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இதை 3 பகுதியாக பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா 3 பேர் ஒரு பகுதியாக வருது இல்லையா? அப்போ குறைஞ்சது 6லிருந்து 7 பேர் அப்படின்றது முடிவு எடுத்தாங்க. ஒரு அணியாக செயல்படலாம். ஒரு விஷயத்தை அவங்க கட்சி கொறடா உத்தரவு மீறி செயல்படும் போது அவங்க மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. சரி, அப்போ இந்த கட்சியில் இருக்கிறது ஒரே ஒரு எம்எல்ஏ, அதுவும் மன்னார்குடியில் வெற்றி பெற்றவர். அப்போ இவர் மேலே எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? இவர் ஒரு கட்சிக்கு ஆதரவாக தானே செயல்பட்டாரு. இருக்கிற ஒரு எம்எல்ஏ, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தான் நம்ம புத்தம் பொதுவா பார்க்க முடியும். ஆனா இது சம்பந்தமா மகாராஷ்டிரால இதே மாதிரி ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருந்தது. அது சுபாஷ் தேசாய் அப்படின்ற வழக்குல தெளிவா உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு. என்ன தீர்ப்பை கொடுத்திருக்கு அப்படின்னா, ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் கட்சி, அதாவது கட்சி தலைமை, அதாவது சட்டமன்றத்துக்கு வெளியே இருக்கிற கட்சி தான் அசல் அதிகாரம் படைச்சது. அந்த கட்சி தலைவர் என்ன சொல்றாரோ, அந்த கொறடா என்ன சொல்றாரோ அதை தான் செயல்படணும். ஏன் அப்படின்னா, அந்த கட்சி எம்எல்ஏ நாமினேஷன்ல தாக்கல் பண்ணும்போது எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த கட்சியோட சார்பாக சின்னம் ஒதுக்குறதுக்காக அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் தான் பிஃபார்ம் சைன் பண்ணுவாங்க. அந்த பிஃபார்ம்ல சைன் பண்ணது அந்த கட்சியோட சின்னத்துக்கு கொடுக்க சொல்லி கேட்கறது, அந்த கட்சியின் கொள்கை, அந்த கட்சியின் தலைவர் பிரச்சாரம், இதெல்லாம் சப்போர்ட்ல தான் அந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஸோ இவங்களோட கட்சி இல்லாம அவர் ஒரு எம்எல்ஏவா உருவாக முடியாது இல்லையா? அதன் அடிப்படையில
அந்த கட்சியோட கொறடா அதாவது தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் கொறடா சொல்ல போறாரு. கொறடா சொல்றத நீங்க கேட்க போறீங்க இல்லையா? அப்படி செயல்படாம மாற்றுக் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு அந்த உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு இருக்கு. என்னதான் சட்டமன்றத்துல உறுப்பினர்கள் இருந்தாலும் அசல் அதிகாரம் படைச்சது அரசியல் கட்சி தான் அப்படின்னு ஒரு நீண்ட ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த தீர்ப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்களை சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்யணும். ஆனால் செய்வாரா அப்படின்னு கேட்டால் செய்ய மாட்டார். ஏன்னா அவங்க கட்சிக்கு ஆதரவாக தான் அவர் வாக்களிச்சிருக்காரு, ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அமமுக கட்சி தலைவர் நீதிமன்றத்துக்கு போய் இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை கோடிட்டு அவர் கேஸை போடுவாங்க. ஸோ இந்த கேஸோட முடிவு என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கிடையில அந்த எம்எல்ஏ காமராஜ் இருக்கிறது அவர் என்ன சொல்றாருன்னா, கட்சியில் இருக்கிறது நான் ஒரே ஒரு எம்எல்ஏ, இதுக்கு எவனும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் கூடிய விரைவில் இந்த கட்சி சார்பா பொதுக்குழுவை கூட்டி இந்த கட்சி என்னோடு தான் அப்படின்னு தீர்மானிக்க போறேன், என் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு காட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அமைச்சர்களுக்குள்ள சண்டை. என்னடா அப்படின்னா பேனர்ல யார் பெயரை முதல்ல போடுறது அப்படின்றது தான் பிரச்சனை. இந்த பிரச்சனை தான் இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல மிகப்பெரிய விவாத பொருளா இருக்கு. என்னடா நாட்டுல மக்களுக்கு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு, ஆனா பேனர்ல யார் பேர் முதல்ல போடணுன்றத பிரச்சனையில அடிச்சுக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா? அது என்ன பிரச்சனைன்றதை நம்ம பார்த்துடலாம். தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா வேப்பந்தூர் அப்படின்ற இடத்துல அரசு சார்பாக கட்டிட வேலையெல்லாம் முடிஞ்சு திறப்பு விழா நடத்தணும். இந்த திறப்பு விழாவுக்கு தான் பாத்தீங்கன்னா தஞ்சாவூரோட பொறுப்பு அமைச்சராக இருக்கிறவர் தான் வினோத். இவர் வேளாண் துறை அமைச்சர். கும்பகோணம் தொகுதியில நின்று வெற்றி பெற்றாரு டிவிகே சார்பாக. இவருக்கும் ஐயூஎம்எல் அந்த கட்சியை சார்ந்த ஷாஜகான் இவர் பாபநாசு தொகுதியில வெற்றி பெற்றாரு. இவர் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்காரு. இவருக்கும் வினோத் வேளாண் துறை அமைச்சருக்கு தான் சண்டை. இதுல தமிழக அரசு பாத்தீங்கன்னா பொதுவா அமைச்சர்களோட சீனியாரிட்டி லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதுல ஷாஜகான் அமைச்சர் அப்படி பாத்தீங்கன்னா ஷாஜகான் 13வது இடத்துலயும் வினோத் 24வது இடத்துலயும் இருக்காரு. அதனால அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பேனர் அமைக்கும் போது சீனியாரிட்டி பிரகாரம் தான் யார் சீனியரோ அவங்களோட பெயர் முதல்ல இருக்கும். ஆனா டிவிகே அமைச்சர் வினோத் வேளாண் துறை அமைச்சராக இருக்கிற இவரு இது என்னோட பொறுப்புல இருக்கிற மாவட்டம், இந்த மாவட்டத்தில் நடக்கிற எந்த அரசு விழாவா இருந்தாலும் என்னோட பேர் தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையான வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள்லாம் நடந்திருக்கு. சரி, இந்த விழாவுக்கு பாத்தீங்கன்னா கலெக்டர் திருமதி ரேவதி அவர்கள் வினோத் அவர்களை கூப்பிட்டுருக்காங்க, வேளாண் துறை அமைச்சரை. அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னோட பெயர் மேல இருந்தாதான் நான் வருவேன், அதோட கல்வெட்டுல என் பெயர் தான் இருக்கணும், ஷாஜகான் அமைச்சர் பெயர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு சண்டையை போட்டிருக்காங்க. ஒரு வழியா ஏதோ கெஞ்சி கூத்தாடி வினோத்தை வர வைக்கலான்னு முயற்சி பண்ணும்போது இதுக்கடையில ஷாஜகான் அமைச்சர் வந்துடுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம கலெக்டர் என்ன பண்றாங்க, அவரை பேரூராட்சியில் இருக்கிற ஒரே ஒரு அலுவலகத்தை மட்டும் திறந்து வச்சுட்டு அனுப்பி விட்டுறாங்க. அதன் பிறகு வினோத் அமைச்சரை வர வச்சு கலெக்டர் ஆபீஸ்ல வீடியோ கான்பரன்ஸ் மூலமா மற்ற ஆபீஸ்லாம் புதிய கட்டிடத்தை திறக்க வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போர்க்களமா தெரியுது. இவங்களோட ஈகோ பிரச்சனையில யாரு சின்னவன் யாரு பெரியவன் இந்த பிரச்சனையில எல்கேஜி குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனையை கடைசியில் முதல்வர் தான் தீர்த்து வைக்கணும் போல பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதாவரம் தொகுதி எம்எல்ஏ விஜய் பிரபு அவர்கள் கிட்டத்தட்ட 94,985 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. யாரை எதிர்த்து அப்படின்னா சுதர்சனத்தை விட கூடுதலா அந்த வாக்கை திமுகவை சேர்ந்த சுதர்சன அவர்களும் கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றாரு. இவரோட தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்ண மீன் வளர்ப்பு, அதை வளர்த்துட்டு விற்கிறது, இதுதான் இவரோட தொழில். இவர் ஒரு அட்வொகேட்டுக்கும் எல்எல்பி படிச்சிருக்காரு. என்ன இவர் மேல ஒரு பிரச்சனைனா, அந்த தொகுதியில ஒரு கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கு போல இருக்குது. அந்த கட்டுமான பணிக்கு இவங்க போய் அங்க அவரோட ஆட்கள் பணம் கேட்டிருக்காங்க. பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே என்ன பண்றாங்க, இவரோட ஆட்கள் இந்த கட்டுமான பணி நடக்கிற இடத்துல போயிட்டு கேட்டை பூட்டை போட்டு வந்துடுறாங்க. பூட்டை போட்டு வந்துட்ட பிறகு இந்த கட்டுமானத்து வேலை பண்ற அந்த ஓனர் இருக்கார், அவர் உடைச்சு போட்டு வேலையை பண்ண
ஆரம்பிச்சிடுறாரு. இதுல கடுமையான கோபம் அடைஞ்ச அந்த டிவிக்கு எம்எல்ஏக்குள்ள ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கட்டுமான துறைக்கு சம்பந்தமா மணல் வருதுல, அந்த 2 லாரியை மடக்கி தாசில்தார்கிட்ட சொல்லிடுவோம், கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா மேல அபராதம் போட வச்சு லாரியை சீஸ் பண்ண வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டவே, வேற வழி இல்லாம அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு லஞ்சமா பெறப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அவர்கள் மீதி இன்னொரு பஞ்சாயத்தும் இருக்கு. என்ன அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு பிரைவேட் கேஸ் கம்பெனி இருக்கு. இந்த கேஸ் கம்பெனியில சமீபத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. என்ன அப்படின்னா, ஜூலை 10ஆம் தேதி மஞ்சப்பாக்கம் சிக்னல் பக்கத்துல மின்சார வாரியத்தின் உயர் அழுத்த மின் கேபிளை பூமிக்கு அடியில் புதைக்கணும் இல்லையா, இதை புதைக்கிறதுக்காக ஒரு பிரைவேட்ல என்ன பண்றாங்க, கான்ட்ராக்டர் மூலியமா ஜேசிபி வண்டியை வச்சு தோண்டி எடுக்கும்போது அந்த பூமிக்கு கீழே போற இயற்கை எரிவாயு குழாய் சேதமடைஞ்சு போய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரிவாயு கசிவால பயங்கர தீ விபத்து ஏற்படுது. இந்த தீ விபத்துல பார்த்தீங்கன்னா அங்க நின்று இந்த லாரி, கடைகள், பொது சொத்து இதெல்லாம் கடுமையா சேதமடைஞ்சிருக்கு. இந்த பிரச்சனைய பெருசா ஆக்கி உங்க மேல கேஸ போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டி கிட்டத்தட்ட பல லட்சம் வாங்கப்பட்டதா இன்றைய தினமலர்ல டீ கடை பெஞ்சிலே இதை பத்தி விலாவரியா போட்டிருக்கு. ஸோ ஒரு பக்கம் டிவிக்கோட தலைவர் ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி மும்முரமா செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. ஆனா அந்த கட்சியில் இருக்கிற ஒரு சிலரால அந்த முயற்சி பின்னடைவை நோக்கி செல்கிறதா, மக்களிடம் விமர்சனம் பெறுகிறதா அப்படின்றது தெரியல. அடுத்ததா பாத்தீங்கன்னா, திமுகவில் மிகப்பெரிய பணக்கார ஒரு நிர்வாகி, அதே போல அரக்கோணம் தொகுதி எம்பி இருக்காருல, அவரை பத்தி தான் சொல்ல போறோம். ஸோ திரு ஜெகத்ரட்சன் அவர்களோட மகன் சமீபத்துல சந்தீப் ஆனந்த் தாவேகால ஜாயின் பண்ணாரு. ஏன் தாவேகால ஜாயின் பண்ணாரு அப்படின்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பா அவர் கேண்டிடேட்டா தன்னை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவருக்கும் கேண்டிடேட்டா அறிவிப்பான் அப்படின்னு சொல்லி தலைமை இடத்துல சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவரோட பேர் அந்த லிஸ்ட்ல இல்லாததால மிகுந்த மன வருத்தத்திலேயே இருந்திருக்காரு. ஒரு வழியா எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. திமுக கட்சி தோல்வி அடைஞ்சு தாவேகா தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்று இன்னைக்கு கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காங்க இல்லையா. இந்த சமயத்துல சந்தீப் ஆனந்த் அவர்கள் தாவேகா கட்சியில போய் ஐக்கியமானாரு. அவருக்கு இடைத்தேர்தலில் கூட ஒரு சீட்டு கேட்கறதா சொல்லப்படுது. இதுக்கு இடையில அந்த தாவேகா கட்சியினோட பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் இருக்காருல, அவரோட 62வது பிறந்த நாள் வந்துச்சு. இதுல இந்த சந்தீப் ஆனந்த் அவர்கள் மிக பிரம்மாண்டமா இந்த பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிட்டாராம். என்னன்னா, அந்த 62 நம்பர் கொண்ட அனைத்து ஆதரவற்ற இல்லங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துருக்காரு. அதோட நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்கியிருக்காரு. கோயில்ல சர்ச்சு, தர்கா அண்ட் கோயில்கள் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா விசேஷ பூஜையெல்லாம் நடத்தி ரொம்ப தடபுடலாம் பண்ணிட்டாராம். இதுல உதயநிதி அவர்களுக்கு திமுக பிறந்தநாள் வரும்போது கூட ஜெகத்ரட்சன் அவர்கள் இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா விமர்சையா இந்த மாதிரி ஒரு விழா மாதிரி நடத்தினதே இல்லையா. இது திமுக காரங்களுக்கு புகழ்ச்சியில காதுல வர வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதே போல நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்களை நம்மளுடைய அடுத்த அதிரடி அரசியல் பார்வையில விவாதிக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.